முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, மறந்து விட்டாயா? இந்த நாளை மறந்து விட்டாயா? நான் உனக்கென ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து முடிக்க வேண்டும் என்று கூறிய தினம் என்று தான். இந்த தினத்தில் உனக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தப் போகின்றேன். என் பிள்ளையான உன்னை எப்பொழுதும் கண்ணீரோடு பார்த்து பார்த்து எனக்கே சலித்து விட்டது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் வரும் என்று நானே காத்திருக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாயையும் சதியும் விதியும் அனைத்தும் சுற்றி சுற்றி உன்னை அடித்து விட்டது. ஆனால் இனிமேல் உன் அப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட நாள் இன்று. என் ஆசையோடு உன் துணையோடு நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய். பிடித்தவரை இழந்து விட்டேன் அப்பா, இழந்து தவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. எப்படியாவது அவரை மீண்டும் சந்தித்து அவரையுடன் வாழ வேண்டும் அப்பா என்று கதறி கொண்டிருந்தாய். பிடித்ததை இழப்பது எவ்வளவு பெரிய வலி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இழக்கும்போது தெரியாத வலி இழந்த சிறு நாட்களில் நீ உணர ஆரம்பித்து விட்டாய். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவரை பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. பிரியும் பொழுது கூட உன் மனதிற்கு எவ்வளவு வலி இருந்ததோ, நாட்கள் செல்ல செல்ல அந்த வலியும் வேதனையும் அதிகமாகி கொண்டே மட்டுமே இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. அந்த அளவிற்கு நான் அவரை நேசித்து விட்டேனா என்ன என்று உனக்கே சந்தேகம் எழும் அளவிற்கு உன்னுடைய மன அழுத்தம் இருக்கின்றது. எப்பொழுதும் அவர் நினைப்பில் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், மற்றவர்களிடத்தில் பேசக்கூட முடியாமல் அவருடைய நினைவில் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. உன்னிடத்தில் யாராவது வந்து பேசினால் கூட உதட்டளவில் மட்டுமே நீ அவரிடத்தில் பதில் கூறுகின்றாய். உதட்டளவில் மட்டுமே நீ இப்பொழுது சிரித்து கொண்டிருக்கின்றாய். உன் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. இன்று மீண்டும் நிச்சயமாக உன் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியை நான் காணுவேன். இன்று 6:30 மணிக்குள் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ இழந்து தவிக்கும் அந்த ஒருவரை உன்னை அழைப்பார். உன்னை அழைத்து நான் மீண்டும் உன்னை சந்திக்க வேண்டும், இந்த உறவு உன்னை என்னால் மறக்க முடியவில்லை என்று அவராகவே மீண்டும் உன்னிடத்தில் வந்து கூறப்போகின்றார். ஒரு முறை இழந்து விட்டேன், மீண்டும் இழக்க மாட்டேன் என்று நீ கூறி நிச்சயமாக நானும் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறப்போகின்றாய். மீண்டும் உறவு மலரப்போகின்றது, சந்தோஷம் திளைக்கப் போகின்றது, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க போகின்றது. இந்த நாள் இனிய நாளாக இருக்கப் போகின்றது. ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிரு, அவருடைய அழைப்புக்காக காத்து கொண்டிரு. மாலை 6:30 மணிக்குள் நிச்சயமாக உனக்கு ஒரு அழைப்பு வரும். அதில் அவர் வருவார். அவருடைய குரலை கேட்டதும் உன் உள்ளம் மெய் சிலிர்த்து போய்விடும். அவர் கூறியதை கேட்டு நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். இவை அனைத்தும் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன். அனைத்தும் நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.